See, all power is within you. You can do anything and everything. இது நம்ம விவேகானந்தரோட ஃபேமஸான ஒரு கவிதை, நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் மோஸ்ட்லி, ரைட்? இது வந்து கவிதை கிடையாது, என்னோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இதை நான் ப்ராக்டிக்கலாகவே எல்லா இடத்துலையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங். அப்படின்னா மீனிங் என்ன? நம்மக்கிட்ட எல்லா பவரும் இருக்குது, இங்கே இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டு கிடையவே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நல்லா டெடிகேட்டிவாக அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் அந்த விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், ரைட்? சக்ஸஸ் வில் கம். இதான் இதோட கரெக்டான மீனிங். கரெக்டாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் ஒன் திங் ஐ வுட் லைக் டு கிளியர்லி டெல் யூ. உங்களோட பாஸ்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நிறைய அரியர் வச்சுருக்கலாம், காலேஜில் வந்து யூ மேட் பி ஸ்ட்ரகிள்ட் அ லாட், ரைட்? இங்கிலீஷில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் வைஸ் மேக்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ அந்த பாஸ்ட் எல்லாம் விட்டுட்டு இதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிப்பேன், ஒரு ப்ராப்பரான டெடிகேஷனில் சின்சியராக நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் யுவர் சக்ஸஸ் ஆர் கோல் விச் எவர் தி திங்ஸ் தட் யூ வாண்ட், ரைட்? பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். நீங்கள் எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்களோ அந்த விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணணும். அதை திரும்ப 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 உங்கள் மைண்டுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நெகட்டிவாக இருந்திருக்கோம், டக்குன்னு வந்து பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா டக்குன்னு அது மாறாது. இட் மே டேக் சம் டைம், ரைட்? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றணும். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நான் சக்ஸஸ் பண்ணுவேன், நான் டெடிகேட்டிவாக இருப்பேன், நான் சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத திரும்ப 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 ஒரு போய்ட் மாதிரி நீங்கள் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், ரைட்? ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நம்ம சொல்கிற அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு தாட்டாக உள்ளே போயிட்டு நம்ம ஹார்ட்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபுல்லாக நம்ம ஹோல் சோலுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு உங்களை கரெக்டாக உங்களோட எய்மை நோக்கி ட்ராவல் பண்ண வைக்கும், ரைட்? ஸோ டோன்ட் திங்க் அபவுட் யுவர் பாஸ்ட், டோன்ட் பி இன் டைலமோ. ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நான் ஜாபுக்கு போகணும், இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் லைனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ரைட்? டெஃபினெட்லி யூ கேன் டூ. ட்ரஸ்ட் மீ டியர், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஓகே, செகண்ட் திங், நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து ரொம்ப லோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து சார் ஃபுல்லாக வந்து நடத்திருப்பீங்களா, டெக்னிக்கல் வைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமா, இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் நடத்திருக்கிறது புரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டீச்சிங் இஸ் மை பேஷன், ரைட்? எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். இது சும்மா நான் வேர்டுக்காக சொல்லலை, எனக்கு அவ்வளோ லவ் இருக்குது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். அது நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன், ரைட்? இன் ஃபியூச்சர் ஆல்சோ யூ கேன் see that things. இதுக்காக நான் தனியாக ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம யூடியூப்பில் இருக்க லெக்சர்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது தெரியும், ரைட்? எந்த ஒரு விஷயமும் வந்து சும்மா அப்படி ஒரு டீச்சர் நான் படிக்கணும் அப்படி போர்டில் ட்ரா பண்ணணும், இட் இஸ் நாட் லைக் தட். ஐ லவ், என்னோட லவ்வை நான் அதில் ஃபுல்லாக காட்டியிருப்பேன், ரைட்? ஃபைன். ஸோ நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட், இந்த ப்ரைஸஸ் நீங்கள் பே பண்ணுறது வந்து ஜஸ்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சேலரி ஃபார் அஸ், அவ்வளோதான், ரைட்? அதுலேயுமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் கிளாஸஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கேருந்து லேர்ன் பண்ணதுக்கப்புறம், ரைட், நீங்கள் எக்ஸாமில் ஒழுங்காக டெடிகேட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை 100% நான் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன். ஐ டோன்ட் வாண்ட் தட் மணி, ரைட்? மை ஒன் அண்ட் ஒன்லி மோட்டோ இஸ், லிசன், இன் இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எனக்கு when I have started my journey, நான் வந்து ஒரு புவர் ஃபேமிலியோட பேக்ரவுண்டில் தான் நான் வந்தேன். அப்போ என்னால் வந்து நல்ல அமௌண்ட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியல. இப்போ என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்டேட்டஸில் இருக்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நான் அந்த ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வந்து யாரும் பண்ணக்கூடாது. அண்ட் செகண்ட் திங், லாங்குவேஜ் வைஸ் தமிழ் லாங்குவேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்னா ஒரு அதர் ஸ்டேட்ஸ்க்கு தான் நம்ம போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அங்கே போயிட்டு அவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு பாவர்ட்டி லைன்லேயே ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் பீயிங் பாசிபிள், ரைட்? ஓகே, ஒன் திங் ஐ வுட் லைக் டு கிளியர்லி டெல் யூ, ப்ளீஸ் ஷேர் அண்ட் கிவ் யுவர் சப்போர்ட், ரைட்? நான் இங்கே பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். இனி ஃபியூச்சரில் நீங்கள் வரும்போதும் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுவீங்க, ரைட்? ஐ நெவர் காம்ப்ரமைஸ் வித் குவாலிட்டி அண்டு ப்ரைஸ் வைஸ். நீங்கள் உங்களால் ஒரு பாவர்ட்டி லைனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ பே பண்ண முடியுமோ அதுக்கு மேலே திஸ் இன்ஸ்டியூட் ஆர் திஸ் ஆர்கனைசேஷன் நெவர் வில் சார்ஜ் பியாண்ட் தட் லெவல், ரைட்? இன் ஃபியூச்சர்லையும் யூ கேன் சேவ் மை வேர்ட், ஓகே? அண்ட் செகண்ட், நெக்ஸ்ட், please should try to share this video with every one of your friends, because
நமக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது பாசிபிள் கிடையாது, ரைட்? ஏன்னா இது வந்து நான் இப்போ தான் புதுசாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தனியாக வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஐ எம் ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் மை செல்ஃப் அண்ட் யுவர் சப்போர்ட். அவ்வளோதான். இது 2 விஷயங்கள் மட்டும்தான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது. இங்கே ஆல்ரெடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஷேரிங் அண்ட் சப்போர்ட் அண்ட் யுவர் லைக்ஸ், these are all the one and only thing will going to help us to reach this organization overall Tamil Nadu or India, whatever, right? ஆனால் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது பாசிபிள் கிடையாது. அண்டு வி மே கிவ், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய கொடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த திஸ் இஸ் நாட் மார்க்கெட்டிங், ரைட்? நீங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் வரட்டும். எல்லாரும் வந்து இங்கே ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அப்படி தான் இந்த ஆர்கனைசேஷன் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட மோட்டோ, ரைட்? ஸோ திஸ் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் பிளேஸ் டு டூ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் அட் ஆல், ரைட்? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்போர்ட் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் தி பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும், ரைட்? ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது, மணி வைஸ் இருக்குது அப்படின்னாலும் யூ கேன் ஜஸ்ட் கைண்ட்லி ஷேர் யுவர் திங்ஸ் இன் அவர் வாட்ஸ்அப். நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி வி வில் டூ அவர் சப்போர்ட். ஓகே, fine. Next, let us see the TNAB plan and strategy at all, right? இப்போ நம்ம TNAB batch வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். coming 24th we are going to start the batch, right? coming 24th ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து சார் கிளாஸஸ் வந்து 60 டேஸில் முடிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. லிசன், ஆல்ரெடி எல்லா கிளாஸஸையும் நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியாச்சு, எக்ஸப்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அண்ட் சம் போர்ஷன் இன் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். ரிமைனிங் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. யூ கேன் வாட்ச் ஆல் தோஸ் திங்ஸ் அட் எனி டைம் தட் யூ வாண்ட். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்லி யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். அந்த ரிமைனிங் இருக்க போர்ஷனை மட்டும்தான் நம்ம போயிட்டு இப்போ இந்த ரிமைனிங் இருக்க ஒரு 30 to 40 டேஸில் நான் அதை முடிச்சிருவேன். யூ நோ நீட் டு பி பேனிக், ரைட்? அப்போ நம்ம அதை தாண்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஒரு 3 to 4 days ரேண்டமிக் ஷெடியூலில் எக்ஸாக்டாக ஒரு 40 டேஸ்க்குள்ளே யூ கேன் கம்ப்ளீட் தி ஹோல் சிலபஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. யூ கேன் டேக் ஆல் தோஸ் டெஸ்ட் அட் எனி டைம் தட் யூ வாண்ட். அண்ட் அது இல்லாமல் கரெக்டாக டிஎன்ஏபி எக்ஸாம் கிட்ட வரும்போது we will conduct one separate mock test for you. அந்த மார்க் டெஸ்ட் எப்படி பண்ணீங்கன்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி இன் தி சேம் பேட்டர்ன் as your TNAB exam. Okay, I hope that test will help you all, right? Fine. And next thing, நம்ம இப்போ எப்படி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 60 days 24th ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்டும் டெக்னிக்கல் வைஸ் we are going to start from network analysis and then electrical machines and then power system, power electronics, engineering mathematics and then analog electronics, control system, signals and system, electromagnetic theory, signals and system. This is the way we are going to solve the questions. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், நீங்கள் எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆவீங்க, எந்த மாதிரி ட்விஸ்டடாக கொஷின்ஸ் வந்தால் நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆவீங்க லாட், ரைட்? அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதில் டேட்டா வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும், அதை எப்படி சால்வ் பண்ணி பார்க்கணும், உங்களோட அக்யூரசி வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, டைம் கன்சம்ஷன் வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறது, இது முழுக்க முழுக்க இந்த கைடன்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஐ வில் கோயிங் டு ஷேர் ஆல் தி ஃபார்முலாஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நிறைய ஃபார்முலாஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் எப்பயுமே இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களே வந்து நான் ரிப்பீட்டடாக வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் அதோட டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to 7 ஏர்லி மார்னிங். தட் இஸ் தி பெஸ்ட் சூட்டபிள் டைம் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நீங்கள் கரெக்டாக 6 o'clock கிளாஸுக்காக எழுந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் தூங்க போகிறதில்ல. 7 o'clock கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன், ரைட்? டில் 9 வரைக்கும் நீங்கள் நைட்டு 9 வரைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம், ரைட்? அதே மாதிரி ஈவினிங்கில் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அண்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஐ மே டேக் சம் 30 minutes or 1 hour எவ்ரி டே. ஸ்டார்டிங்கில் ஒரு 30 days நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க டைமில் யூ கேன் கண்டினியூ, நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் சாப்டர் வைஸ் ஐ எம் கோயிங் டு சால்வ் தி ப்ராப்ளம். டெக்னிக்கலில் இருக்க எல்லா சப்ஜெக்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பேசிக் சயின்ஸ்க்கும் இன்ஜினியரிங்க்கும் வந்து சப்போர்ட் கேட்டிருந்தீங்க. ஐ கேன் டூ ஒன் திங், ரைட்? நம்ம அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஐ வில் கிவ் சம் ரிசோர்ஸஸ், சம் அதர் பப்ளிகேஷன்ஸ், ரைட்? நீங்கள் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் தோஸ் திங்ஸ். அதில் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதில் நீங்கள் அதுக்கான கைடன்ஸ், ரைட்? அந்த ரிசோர்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் எவ்ரி திங் ஐ வில் கிவ் யூ. அது நீங்கள் வரி பண்ண வேணாம், அதை நீங்கள் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை நான் கொடுத்துருவேன். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் ஆர் கெட்டிங் மீ. ஸோ கெட் ரெடி. ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ we will start the class exactly 24th early morning. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் in Telegram and in WhatsApp also. In that group
யூ கேன் ஷேர் ஆல் யுவர் திங்ஸ். எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, யூ கேன் போஸ்ட் யுவர் கொஷின்ஸ், யூ கேன் டிஸ்கஸ் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ உங்கள் யாருக்குமே சொல்யூஷன்ஸ் வரல அப்படிங்கிறப்ப ஐ வில் ட்ராப் தி சொல்யூஷன் ஃபார் தட் கொஷின்ஸ், ரைட்? யுவர் கொரிஸ் வில் பி ஆன்சர்டு தேர், ரைட்? ஸோ ஒன்லி எக்ஸாம், ரைட்? எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வித்தின் 2 or 3 days வந்து அதுக்கான இதையே நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட். டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட், டெலிகிராம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எங்கே வேணாலும் நீங்கள் டைரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ, வாட்ஸ்அப்பில் வரும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். பிகாஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைமில் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். ரொம்ப டிலே ஆகாது. ஒரு 1 or 2 hours இல்லை ஒரு அந்த டேக்குள்ளே நான் ஃபுல்லாக ரிப்ளை கொடுத்துருவேன், ரைட்? அண்ட் வி வில் டிஸ்கஸ். தெர் இஸ் நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். ப்ளீஸ் பி டெடிகேட்டிவ் அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்.